வணக்கம். இப்பொழுது நாம் கூறும் பயிற்சி சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் செய்யலாம். உடல் நலனால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் செய்யலாம். அதாவது படுக்கையில் இருப்பவர்களை தவிர மற்ற அனைவர்களும் இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த பயிற்சி செய்வதனால் தைராய்டு பிரச்சனை, பக்கவாத பிரச்சனை, வெரிகோஸ் பெயின், பிறகு உடல் எடை குறைப்பது, மலச்சிக்கல், யூரின் பிரச்சனை, ஃபைல்ஸ் ப்ராப்ளம் அதாவது மூல ப்ராப்ளம் உள்ளவர்கள், இப்படி பலவிதமான நோய்கள் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை செய்வதனால் முழு நிவாரணம் கிடைக்கும். பல நோய்களுக்கு பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த பயிற்சி அனைவரையும் செய்து பயன்பெற்று உங்கள் நண்பர்களுக்கும், அதாவது பயிற்சி செய்து பலன் இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். முதலில் காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்து விடுங்கள். முடித்துவிட்டு பிறகு வந்து கைகளை இப்படி தொங்கவிட்டு கால் முட்டி ஜாயிண்ட்டுகளுக்கு கீழ்ப்பகுதியில் கைகள் இப்படி செல்ல வேண்டும். இந்த இடுப்பு பகுதி நன்றாக வளைத்து கீழே இறக்க வேண்டும். அதே போன்று இப்படி இருக்க வேண்டும். இறக்கும்போது இந்த பகுதி விரியும். இது போன்று குறைந்தபட்சம் உங்கள் எடை 60 கிலோ இருந்தால் 30 வரை எண்ணிக்கையில் செய்யுங்கள். இந்த பயிற்சி முடித்த உடனடியாக கைகளை இப்படியே தொங்க போட்டு இப்படி சுற்றுவது. உங்கள் எடை 60 கிலோ என்றால் அதற்கேற்றாற்போல் 60 எண்ணிக்கையில் 2 பக்கமும் சுற்ற வேண்டும். முழுவதுமாக, அதாவது இப்படி சுற்றக்கூடாது, நல்லா தூரமாக சுற்ற வேண்டும். அதாவது லாங்காக சுற்ற வேண்டும். 2 புறமும் சுற்றிவிட்டு பிறகு கால் முட்டிகள் பாதங்களை தரையில் நன்கு வைத்து 2 கால் பாதங்களும் அசையும் வண்ணம் இருக்க வேண்டும். இப்படி 10 முறையும் இப்படி 10 முறையும் செய்யுங்கள். கால் பாதம் ஷோல்டர்களுக்கு நேராக இருக்க வேண்டும். கிட்டே வைக்கக்கூடாது, தூரமாகவும் வைக்க வேண்டாம். ஷோல்டர்களுக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பயிற்சி செய்வதனால் உங்கள் உடலில் உள்ள அனைத்து விதமான கழிவுகளும் வெளியேறிவிடும். உடலில் கால்கள் பகுதி வீக்கம், நீர்கள் இருந்தால் அனைத்தும் இறங்கிவிடும். கேஸ் பிரச்சனை, உடலில் உள்ள பல உபாதைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பயிற்சி முடித்தால் போதும். சிலருக்கு அடிவயிறு வீக்கமாக இருக்கும் அல்லது தொப்பை அதிகமாக இருக்கும். அவர்கள் இல்லை அனைவரும் சேர்த்து செய்யலாம். இப்படி கீழே படுத்துக் கொள்ளுங்கள். அடிவயிறு பகுதியும் தொப்புள் பகுதியும் தரையில் படும் வண்ணமாக அப்படியே ஒரு 5 நிமிடம் படுத்துக் கொள்ளுங்கள். இந்த பயிற்சி நீங்கள் குளிப்பதற்கு முன்பாக 1 மணி நேரம் முன்பாக செய்ய வேண்டும். பயிற்சி முடித்து உங்களுக்கு வயிறு முழுவதும் அதற்கான உபாதைகளை ஏற்படுத்தும். பிறகு வயிறை கிளீன் செய்துவிட்டு குளித்துவிட்டு உங்கள் வேலைகளை செய்யலாம். மாலை நேரம் பணியில் இருக்கும்போதோ அல்லது பணியில் இருந்து வந்த பிறகு 4-5 மணிக்கோ அல்லது 6-7 மணிக்கோ இந்த பயிற்சியை செய்தீர்கள் என்றால் காலையிலும் உங்களுக்கு வயிறு தூய்மையாக வெளியேறும். அதாவது காலையில் சென்றால் வயிறு தூய்மை அடையவில்லை என்பவர்கள் மாலையில் செய்யலாம் அல்லது காலை ஒரு பொழுது மட்டும் செய்தால் போதும். இந்த பயிற்சி செய்வது அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும். பயிற்சி செய்து பலன் பெற்றால் மட்டும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.